गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन। प्रथमं शैलपुत्री च द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं चन्द्रघण्टेति कूष्माण्डेति चतुर्थकं पञ्चमं स्कन्दमातेति षष्ठं कात्यायनीति च सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धिदात्री च नवदुर्गाः प्रकीर्तिताः। இப்போ கல்கண்டு பொங்கல் பண்ணுறதுக்கு நான் குட்டி கப்பால் ஒரே ஒரு கப்பு அரிசி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒரு கப்பு அரிசியில் நான் ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நம்ம நார்மலாக 3 கப்பு தண்ணி விடுவோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த 2 கப்பு தண்ணியில் 2 கப்பு பால் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா குழசலாக வெந்து வரணுங்கிறதுக்காக. ஸோ சாதாரணமாக 3 கப்பு விடுவோம். இன்றைக்கி நம்ம 2 கப்பு தண்ணியும் 2 கப்பு பாலும் விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை ஒரு மூடியை போட்டு மூடிட்டு நீங்கள் குக்கரில் விசில் விடும்பொழுது இதை மூடிட்டு உள்ளே வைங்கோ, இல்லைனா வந்து பொங்கி வழிஞ்சிரும், ஃபுல்லாக பால் ஆகிடும். அதனால் ஓப்பனில் வைக்காமல் இந்த மாதிரி மூடிட்டு விடுங்கோ. இது நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு குழசலாக வேக வச்சு எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி கப்பால் 1 கப்பு சாப்பாட்டு பச்சரிசி, நார்மல் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதை விசில் விட்டு எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கலாம். இப்போ இந்த கல்கண்டு பொங்கலுக்கு நம்ம குழசலாக இந்த சாதம் வேக வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. அரிசியில் பால் விட்டு குக்கரில் நல்லா மசிய எடுத்துன்னு வந்தாச்சு. வெந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் கரண்டியால் நல்ல ஒரு மசிச்சு விட்டுருங்கோ. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்துன்னு இருக்க இந்த 1 கப்பு எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதால் 2 கப்பு கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு நான் எடுத்துக்கிறேன். நான் குட்டி கப்பால் 1 கப்பு அரிசி எடுத்திருந்தேன். அந்த கப்பால் 2 பங்கு அளந்து கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கரைய விட போகிறோம். இப்போ இந்த கல்கண்டு கரையிற அளவுக்கு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இதை கலர போகிறோம். இந்த சூட்லேயே இது நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ இது கரையட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கல்கண்டு கரைஞ்சி நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு முந்திரி திராட்சை நம்ம போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் நெய் விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி வறுப்படட்டும். முந்திரி வறுப்பட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, நான் கருப்பு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, நான் என்கிட்ட இது இருந்ததுனால இது சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் கிஸ்மிஸே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து இந்த கல்கண்டு சாதத்தில் போடணும். வறுத்த இந்த முந்திரி திராட்சையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுது. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பாதாமோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். மேலாப்புறம் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், சூப்பரான கல்கண்டு பொங்கல் ரெடி. இப்போ கருப்பு கொண்டக்கடலை சுண்டலுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போது நிறையா எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா மிளகாயோட நம்பருக்கு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. காரம் ஜாஸ்தி வேணும்னா எடுத்துகிட்டு இருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாளிக்கு போட்டுக்க வேண்டியதுதான். இப்போது கொண்டக்கடலை பாருங்க, கருப்பு கொண்டக்கடலை நல்லா ஒரு 8-10 மணி நேரம் ஊற விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஒரு 7-8 விசில் விட்டால் தான் இது நல்லா வேகும். ஸோ இல்லைனா இந்த கொண்டக்கடலை முழிச்சுன்னு இருக்கும். ஸோ நல்லா ஊற விட்டு வேக விட்டு எடுத்துக்கணும். இப்போ அதையும் நல்லா சேர்த்து இதுக்கு மேல் உப்பு போட்டுக்கிறேன். துருகின தேங்காயும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம்
வாசனைக்கு பெருங்காயம். அவ்வளோதான். இது நல்லா ஒரு பெரட்டி விட்டோம்னா சூப்பரான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த வெள்ளை கொண்டக்கடலை விட இந்த கருப்பு கொண்டக்கடலையில் தான் சத்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வந்து அம்பாளுக்கு கருப்பு கொண்டக்கடலை போட்டு சுண்டல் ரெடி. அடுப்பு இப்போது ஆஃப் பண்ணிவிடும். இப்போது மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுத்து. இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். ஸோ கடுகு போட்டுக்கிறேன், உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் வறுபடட்டும். இதில் வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டு மாங்காய், ஒரு சின்ன மாங்காயாக நான் திருகி எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி திருகிக்குங்கோ. நான் வந்து சின்னதாக தான் எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சமாக பண்ணுறதுனால. இப்போது திருகின மாங்காயை இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அந்த பெரிய கண்ணில் திருகியிருக்கேன். சிப்ஸு போடுவோம் இல்லையா, அந்த ஃபிங்கர் சிப்ஸ், சாரி அந்த குச்சி சிப்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த கண்ணில் திருகிக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது இருக்கோ உங்ககிட்ட அதுக்கேற்ற மாதிரி திருகி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மாங்காய்க்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இதை பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கலாம். ஸோ இப்போது இது நல்லா வதங்கின்னு இருக்கு. இதுக்கு மாங்காய் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் ஒரு பெரட்டிக்கிட்டோம். மாங்காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து போயிடும். இன்னும் ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போது இது வதங்கிடுது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து வெறும் வானலியில் வெந்தயமும் வரமிளகாயும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், வெறும் வானலியில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் 4 மிளகா வத்தலும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வெந்தய குழம்பு, இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வாசனையாக ஃப்ளேவராக டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மாங்காய் தொக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பொடியை கொஞ்சம் நான் இதில் தூவிக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி இருந்ததுனால நான் உங்களுக்கு ஓரலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பொடி கொஞ்சம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே மாங்காய் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் வெந்தய பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அந்த சூடை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது உதிராக வடித்த சாதம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி இந்த மாங்காயோட அளவையும் சாதத்தோட அளவையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதையும் போட்டுன்ட்டு நல்லா ஒரு பெரட்டிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த புளிப்பு அந்த வெந்தயத்தோட கசப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் பச்சை கொத்தமல்லி கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதையும் கலந்து விட்டுருவோம்னா சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், டேஸ்டான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். நவராத்திரி 9ஆம் நாள் சித்திதாத்ரி அம்பாளுக்கு பண்ணக்கூடிய பிரசாதங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கல்கண்டு பொங்கல், மாங்காய் சாதம் அண்ட் கருப்பு கொண்ட கடலை வச்சு சுண்டல் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஸ்வீட்டுக்கு கல்கண்டு பொங்கல், சித்ரானத்துக்கு மாங்காய் சாதம், அப்புறம் சுண்டல் கருப்பு கொண்ட கடலை. ஸோ இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனுக்காக நான் இது பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா பூஜையை பண்ணிவிட்டு இந்த நைவேத்தியத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாராவது நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணல அப்படின்னா
உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.